நெல்லை மாவட்டம் பேட்டையில் நாடோடி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக 10 பேருக்கு அரிவாள் வெட்டு நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குமார் இணைகிறார். குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மாவட்டத்தோட மாநகர் பகுதி பேட்டைங்க. இந்த பேட்டையில ரயில்வே நிலையம், அதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்துல நாடோடி சமூகத்தை சார்ந்த ஒரு 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குழந்தை குட்டிகளோட வச்சுட்டு வராங்க. இந்த பகுதி மக்கள் அவ்வப்போது வெளியே சென்று, அதாவது நாடோடி பழிப்பு நடத்துறது அவங்களோட வழக்கம். இந்நிலையில இன்னைக்கு அந்த பகுதியில ஒரே சமூகத்தினரிடையே ஒரு 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இருசக்கர வாகனத்துல வேகமா போயிருக்காங்க. இதை ஒரு பிரிவினர் தட்டி கேட்ட நிலையில அங்க ஒரு பெரிய கோஷ்டி மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்ட நிலையில ஒருவரை ஒருவர் அரிவாளை கொண்டு தாக்கி கொண்டாங்க. தாக்கிக்கிட்டதுல அவங்களுக்குள்ளேயே நடந்த அந்த சண்டையில 10க்கும் மேற்பட்டவர் சிறிய சிறிய வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, காயமடைந்தவங்க நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த ஹைகிரவுண்ட் போலீசார் என்ன பண்ணாங்கன்னா, என்ன நடந்தது, ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரணை, அதாவது முதற்கட்ட தகவல் பதிவு பண்றதுக்காக அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது சிகிச்சையிலிருந்து எந்திரிச்சு அந்த 10க்கும் மேற்பட்டோருமே காணாம போயிட்டாங்க. அதாவது தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த பகுதி மக்கள், அதாவது அந்த வெட்டு காயப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போன நிலையில இந்த சம்பவம் குறித்தும் இது எதனால இது நடந்தது, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிய வர்றதுக்காக தற்போது ஹைகிரவுண்ட் மற்றும் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கடந்த சில தினங்களாக, கடந்த ஒரு 15 நாட்களாக நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் அமைதி நிலவி வந்த நிலையில தற்போது ஒரே நல்ல 13 பேர் ஒருவரை ஒருவர் அறிவாளால வெட்டி தாக்கி கொண்டது இங்குள்ள மக்களிடையே ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.